காம்பு அந்த சீப்பு கட்டு அப்படி நல்லா விரிவா வருது. முதல்ல இப்படி கொட்டையா கொக்கரையா இருந்தது, நல்ல சீப்பு கட்டு நல்ல விரிவா வருது, நல்ல ஆரோக்கியமா வருது. ஓகேங்க சார். இப்போ நீங்க வந்து நாம வந்து ஃபீல்டு பார்க்கும்போது சருகு நோய் நல்லா ஏறிட்டு இருந்தது இல்லைங்களா? ஆமா ஆமா, கண்ட்ரோல் இல்லாம ஏறிட்டு இருந்தது. ஆமா, நீங்க வந்து மருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தீங்க, கெமிக்கல்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தீங்க. வச்சிருந்தேன். இப்போ டாக்டர் சாயில் வந்து நாம ஃபீல்டு செக் பண்ணிட்டு உங்ககிட்ட நாம சருகு நோய்க்கு மருந்து அடிக்க வேண்டாம், நம்ம டாக்டர் சாயில் கீழே கொடுக்கும் போதே சருகு நோய் வந்து கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த சருகு நோய்ங்கிறது கண்ட்ரோல் ஆயிருக்குதா? சருகு நோய் கண்டிப்பா கண்ட்ரோல் ஆயிருக்குது. நானு இப்ப மருந்து வாங்கி 200 ரூபாய் 3000 ரூபாய் இப்படி மருந்து வாங்கிட்டு வந்து நீ சொன்ன பிற்பாடு அது அடிக்கவே இல்லை. சரி இது சொன்ன கடைசியில இது பாக்கலாம் அப்படின்ட்டு அடிக்காது வீட்டுலதான் வச்சிருக்கிறேன். இப்ப அடிச்சு நான் அடிக்கவே இல்லை. இந்த டாக்டர் சைடுல விட்ட கடைசியில இந்த மருந்த தேவையில்லை, பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்ட்டு இப்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் சார், டாக்டர் சாயில் குடுக்கறதுக்கு முன்னாடி வரக்கூடிய தார்களுடைய சீப்பு எண்ணிக்கை எவ்வளவு இருந்துச்சு சார்? அதுக்கு முந்தி ஒரு 4 சீப்பு 5 சீப்பு தான் வந்துட்டு இருந்தது. ஓகேங்க சார். இப்போ இந்த டாக்டர் சைல் விட்ட பிற்பாடு இப்ப ஈனக்கூடிய தாரு ஈனக்கூடிய தாரு 6 சீப்பு வருது. 6 சீப்பு வருது. சிலது ஏதோ அதிசயமும் 7 கூட வந்திருக்கு. 7 கூட வந்திருக்குது. ஓகேங்க சார். 6 தாராளமா இருக்கும். 6 7 வரைக்கும் டச் ஆயிருக்குது. இப்போங்க சார், அந்த சீப் டு சீப் கேப்ங்கிறது வந்து எப்படி இருக்குதுங்க? சீப்பு ஒரு அரை அடிக்கு நல்ல அரை அடி பக்கம் சேரு, நல்ல கேப் விட்டு சீப் கட் வந்திருக்குங்க. அந்த காம்போட